இன்னும் வருத்தமா குந்திக்கு நிக்கிற? கார்பரேஷன்ல ஏதாவது தகராறு பண்ணிக்கிறியா? கசுமால், இது என்ன குழப்பு? குழப்பு எதுவா இருந்தாலும் தப்பு இல்லைங்க, நினைப்புலதான் தப்பு இருக்க கூடாது. அதுல மேயர் வந்துக்கிறாங்க, இந்த ஊருக்கு மகாராணி கண்டுக்கிறீங்க. சும்மா வா மீனாக்கு. உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா? என்ன ஆகலாம்? நான் குப்பைக்காரியா, அதனால 4 பேருக்கு முன்னால எனக்கு கட்டியும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. என்னடா இதெல்லாம்? இவ ஆயிரம் தான் மேயரா இருந்தாலும் நான் ஆம்பளை, எனக்கு மாலை வைக்குது, ரோசை வைக்குது, மருவா வைக்குதுமே. நீங்க செய்யறது தொழில், அது ஒரு கடமை. இந்த ரோஷன் தான் அதுக்கு முட்டுக்கட்ட. என்னதான் நான் மேயரா இருந்தாலும் நாளைக்கு உங்க மனைவியாக போறவன். அந்த நினைப்பு இருக்குதா? நல்ல ஈதமே, யானை மேல போறவன் குதிரை மேல குந்திக்கிட்டு போறவனை பார்த்து சொடக்கு போட்டு சுண்ணாம்பு கேட்ட கதையால இருக்குது. இந்த பாருமே, நீ மேயரு, நான் ஆதலி. இந்த சம்பிரதாயம் எல்லாம் கார்பரேஷன்ல தாங்க. இது குடும்பம். நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் உங்க அடிமை. அப்ப வெளியே அவதான் எஜமானி. இதுல என்னடா தப்புக்கு? இது அடுப்புல கீர நெருப்புக்கும் விளக்குல கீர நெருப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த வித்தியாசம் தான் என்ன விரட்டிக்கிட்டே இருக்குது. நான் ஆசைப்பட்டது குப்பக்காரி மீனாட்சிய, அவ எனக்கு காதலி. இந்த மேயர் மீனாட்சி எனக்கு விரோதி. கேட்டீங்களா? அடுப்புல எரிய நெருப்பு அவருக்கு பிடிக்குதா, விளக்கில் எரிய நெருப்பு அவர் சூடுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் எப்பவுமே நெருப்புதான். அணைக்கிறதும் எரிக்கிறதும் அணுகிறவனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கு. அந்த பக்குவம் பம்மாத்தெல்லாம் எங்க ஏதுமே? உனக்குத்தான் பயக்க மாறி போச்சு, பாஷை மாறி போச்சு, பவுசு மாறி போச்சு. நான் தான் ரவுடி பொறுக்கி குடியார. இத பாருங்க, என்ன கட்டி நீ என்னத்த காண போற? அதான் கோடீஸ்வரர் கியூல நிக்கிறாங்களே. நீங்க புரியாம பேசுறீங்க. உங்க முதலாளி மாதிரி கடைஞ்செடுத்த அயோக்கியனுங்க இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போராட்டத்துல குதிச்சேன். வீட்டுக்கும் நாட்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. 4 பேரோட நல்வாழ்வுக்காக வீட்டுக்குள்ள போராடுறோம். 40 கோடி ஜனங்களுக்காக நாட்டுல போராடுறோம். அந்த 40 கோடியில நீங்களும் ஒரு ஆளு, நானும் ஒரு மனுஷன். எங்க ஒரு பொது காரியத்துக்காக நடக்கிற யுத்தத்துல நம்ம உறவு பாதிக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன் வயன்னு பேசி இருக்கிற? மேயர் ஆடிலையும் கல்யாணம் கட்டிக்கினா தவளை எலிய கால கட்டின்னு வாய்ந்தா மாதிரி இருக்குமே. நீ உச்சாணி கொம்புக்கு போயிட்ட, நீ உப்பே போயிட்டு இருக்குமே. நான் கீழே உட்காந்துக்கிற கொட்டாய் விட்டு இருக்கிற. இந்த பாருமே, இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு உறவு கிடையாதுமே. இன்னொரு ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா நீ வருவ, அப்புறம் அவனை கண்டுக்கிறேன். மீனாட்சி, பாவி பையன் எப்படி அடிச்சுட்டு போறானே, ரத்தம் வருது. வரட்டத்தை, இது எனக்கு சுபசகுனம். அன்னைக்கு எலெக்ஷன் தகராறுல சோடா பாட்டால் அடிச்சாரு, என் நெத்தியில ரத்தம் வந்தது. ஆனா நான் தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறுல இந்த ரத்த சாட்சியே எனக்கு வெற்றி உண்டாக்கும். ஆடலே பங்காரு உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. நான் தாமே பங்கார வந்து நிக்கிறேன். இது ஆபீஸ். சரிதாமே. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் ராஜினாமா கண்டாச கொடுத்துக்கிட்டு போலான்னு வந்துக்கிறேன். வேலையை ஏன் ராஜினாமா செய்யணும்? பிடிக்கல, போற. இந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன செய்ய போறதா உத்தேசம்? ஊட்ட தூக்குறேன், ரிக்ஷா வலிக்கிறேன், உடம்புல வலிக்குதுமே. இந்த பாருமே, எங்க எஜமா மருதமுத்துவுக்கு உன்ன மாதிரி நடுப்பால் அந்தஸ்து இல்ல, பொறப்புலயே இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? டெச்சி பிசாத்தவே கடாச்சிட்ட வேடா, உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஓஹோ, இதுதான் மருதமுத்துவோட கடைசி ஆயுதமோ? அவரு உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாரா? இதுல என்னமே தெனவெட்டு? குப்பக்காரி மேயரா இருக்கும்போது நான் கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். ஆனா பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எவளா இருந்தா உனக்கு என்னமே? நீ இல்ல, கூடோ கூடோ நுண்டியோ நோயாளியோ ஏதோ ஒரு கைதை. ஆனா அந்த கைதை கையில கொஞ்சம் காசு இருக்கணும், அப்பத்தான் ஒன் துண்டு அடங்கும். இப்படி நீங்க பொங்கி குதிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நல்லதுக்காக ஊரை திரட்டினது குத்தமா? நாட்டுக்காக ஒரு துரோகியை ஒழிக்க நினைச்சது குத்தமா? நிறுத்துமே, உனக்கு வேணா ஒரு துரோகியா இருக்கலாம், எனக்கு எஜமா. அவருக்கு கை கட்டி வேலை செய்யறதுல எனக்கு பெருமை இருக்குதுமே. அவர் சொல்ற பொண்ணு கழுத்துல நான் சாரியை கட்டியே தீருவேன். நீங்க யாரு கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கீங்க, அதை ஆட்சேபிக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா அவ யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா?